நம்ம எல்லாருக்குமே மணிரத்னமே தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஏன்னா அவரோட படங்கள்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். கன்னத்தில் முட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆயுதல்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு நிறைய படங்கள் அவர் எடுத்ததில் பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ரிலேஷன்ஷிப்பை எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாரு. படங்களில் மேக்ஸிமம் சொல்லாத ரிலேஷன்ஷிப்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ அது என்னென்ன படத்தில் எப்படி எப்படியான ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. மௌனராகமோட ஸ்டோரியே வந்து ஒரு காம்ப்ளிகேட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த டிவோர்ஸ் அதெல்லாம் பத்தி பெருசா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ண ஒரு பொண்ணு, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அந்த பொண்ணை லவ் பண்ற ஒரு பையன், ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கும்போது ஓகே கடைசியா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பத்தி பேசின படம் தான் மௌனராகம். தளபதியில் வந்து ரஜினியோட ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இவர் வந்து யாரை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னா, இவர் கொலை பண்ண ஒருத்தவங்களோட ஒய்ஃபையும் பொண்ணையும் இவர் வந்து டேக் கேர் பண்ணிப்பார். அந்த ஒய்ஃபை தான் கல்யாணம் பண்ணிப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயினை வந்து லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து ஹீரோவோட தம்பியே கல்யாணம் பண்ணிப்பாங்க, தம்பின்னு தெரியாமையே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட். ஒரு பெரிய படத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாகவே மணிரத்னம் வந்து எடுத்திருப்பாரு. கான்ட்ரவர்ஷியலாக நிறைய அந்த டைமில் இருந்துச்சு இந்த படத்தை பற்றி. ஒரு முஸ்லீம் பொண்ணும் ஹிந்து பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஸ்டோரியே. ஸோ இந்த டைமில் அந்த டைமில் வந்து இதெல்லாம் ரிலீஸே பண்ணக்கூடாது, இந்த படம் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சி போச்சாமா. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் தனியாக தங்குற மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியுமே வந்து ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக அந்த டைமில் எல்லாருக்கும் புதுசான ஒரு லவ் ஸ்டோரி தான். ராவணன் முழுக்க முழுக்க விக்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கும். விக்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பிருத்திவிராஜ் தான் வில்லனை மிரட்டுறதுக்காக வில்லனோட ஒய்ஃபை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக விக்ரம்க்கு ஐஸ்வர்யாயை பிடிச்சி போயிடுது. ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, எப்படி அவர் வந்து லவ் ப்ரொபோஸ்லாம் பண்ணுறாரு, வில்லனோட ஒய்ஃபை வந்து லவ் பண்ணுறாங்க, இவரோட மோட்டிவே மறந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புமே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பாக தான் ராவணனில் காமிச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. கடைசியில் அவங்க லவ் உணர்றாங்க. ஆனால் அந்த கடைசியில் உணர்ற தருணம் வந்து ஒரு 15 to 20 minutes தான். அது முழுக்க படம் வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப்பாக போகட்டும், இல்லை அப்படி தான் இருக்கும், அதில் என்னென்ன சிக்கல் வருது அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் ஓகே கண்மணி படம் சொல்லுவோம். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.